தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை எதிர்த்து திமுக போராட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது. ஆளுநரை கண்டித்து அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணியை கண்டித்தும் இந்த போராட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டையும் தமிழ்தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை எதிர்த்து திமுக போராட்டம் ஒன்றை அறிவித்திருக்கிறது. அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்ற அதிமுக பாஜக கள்ள கூட்டணியும் கண்டித்து திமுக சார்பில் போராட்டம் என அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். நாளை காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். ஆளுநரை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பாஜக ஆளும் மாநிலங்களில் அமைதியாக இருக்கும் ஆளுநர்கள் பாஜக அல்லாத மாநில அரசுகள் தனி ராஜாங்கம் நடத்த முயல்கிறார்கள் எனவும் RS பாரதி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் மாளிகைகளை வைத்து மாநில நிர்வாகத்தை முடக்குவதை ஒரு வாடிக்கையாகவே வைத்திருக்கிறது மோடி அரசு என்றும் அதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆளுநர் RN ரவி அவர்கள் மாநில உரிமைகளை சிதைத்து மாநில சுயாட்சியை பறிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 2023, 24 ஆகிய ஆண்டுகளிலும் இதே போல பல்வேறு காரணங்களை கூறி பாதியிலேயே வெளியேறிய ஆளுநர் ரவி தொடக்கத்தில் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும் என்ற தன்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் உரையை படிக்காமல் வெளியேறியதாக ஆளுநர் அளித்த விளக்கம் புல்லரிக்க வைப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சில மாதங்கள் முன்பு பிரசார் பாரதியினுடைய ஹிந்தி மாத விழாவில் ஆளுநர் RN ரவி அவர்கள் பங்கேற்ற போது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அவமதிக்கப்பட்டது என்றும் இப்போது தேசிய கீதம் முதலில் பாடவில்லை என சொல்லி மறைமுகமாக தமிழ்தாய் வாழ்த்தை ஆளுநர் எதிர்க்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அன்று தமிழ்தாய் வாழ்த்தில் திராவிட நல் திருநாடும் என்பதை விடுவித்து விட்டு பாடி நமது தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்தார் என்றும் இன்று சட்டமன்றத்தில் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டதை சகித்துக் கொள்ளாமல் ஆளுநர் ரவி தேசிய கீதம் என்ற போர்வையை போர்த்திக் கொண்டு உடனடியாக சபையை விட்டு வெளியேறி தமிழ்தாய் வாழ்த்தை அவமதித்திருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தேசிய கீதத்தை சட்டமன்றம் அவமதித்துவிட்டதாக தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார் என்றும் கடந்த ஆண்டே வழங்கி போன இந்த திட்டத்தை மீண்டும் எழுப்ப ஆளுநருக்கு யோசனை கொடுத்தவர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருப்பார்கள் எனவும் அவர் கேள்வி கேட்டிருக்கின்றார். இந்த விஷயத்திலே ஆளுநரை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.